வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தை ஆண்ட அரசர்களில் தலை சிறந்தவனாகவும் தெற்காசியாவையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்த ராஜராஜ சோழனோட நினைவிடத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீர்வழித்தடங்களை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்க தெரிஞ்ச, அதனால் தெற்காசியாவை முழுவதுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க தெரிஞ்ச ஒரு தலை சிறந்த அரசனாகவும், இதனால் தன்னோட ஆட்சி காலத்தை ஒரு பொற்கால ஆட்சியாக மாற்றி காட்டினவர் தான் ராஜராஜ சோழன். தஞ்சாவூரை தலைநகராக வச்சு ஆட்சி பண்ணின ராஜராஜ சோழன் அவர் கட்டியது எல்லாமே பிரம்மாண்டத்தின் உச்சமாகத்தான் இருக்கும். அவர் காட்டிய வழியின்படி தான் இன்றும் சில அரசாங்கங்கள் நடந்துக்கிட்டு வருது. அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் தமிழர்களோட பெருமையை உலகுக்கே சொல்லும் வகையில் கட்டினது தான் தஞ்சை பெருவுடையார் கோயில். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான உச்சத்தையும் தமிழரோட அடையாளத்தையும் சொல்லக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டின ராஜராஜ சோழனோட நினைவு மண்டபம் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ராஜராஜ சோழனோட நினைவு மண்டபம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க உடையாலூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது. பொதுவாக மன்னர்களோட நினைவிடமானது ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் தான் இருக்கும். அதற்கு அடையாளமாக இங்கே குடமுருட்டி ஆடு அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமமான உடையாலூர் போனோம். அங்கே இப்படி ஒரு சின்ன போர்டும் ஒரு மண்பாதை வரியும் மட்டும்தான் இருக்குது. அந்த பாதையின் வழியே சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா அங்கே வைக்கப்பட்டிருந்த போர்டு தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அந்த போர்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய மண்டபத்தில் தகர கொட்டையின் கீழே ஒரே ஒரு சிவலிங்கம் மட்டும்தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அவலமான நிலைமையில தான் ராஜராஜ சோழனோட நினைவு மண்டபம் இருக்குது. இந்த சிவலிங்கத்தை 10 அடி தூரம் உள்ளே இருந்து தோண்டி எடுத்திருக்காங்க. இங்கே சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனையும் ஒரு கட்டுமானமும் இருந்திருப்பதற்கான அடையாளம் இன்னமும் காணப்படுது. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு ஆராய்ச்சியும் எந்த ஒரு விரிவான தகவல்களும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் செய்திகள் மூலமாகத்தான் இது ராஜராஜ சோழனோட நினைவிடம் அப்படிங்கிறது தெரிய வருது. இங்கே இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குடமுருட்டி ஆறு வரைக்குமே அந்த பிரம்மாண்டமான அரண்மனையானது இருந்திருக்கு. இதுதான் ராஜராஜ சோழனோட நினைவிடம். இங்கே இருப்பது தான் பள்ளிப்படை லிங்கம். ஒரு அரசர் இறந்த பிறகு அவர் நினைவிடத்திற்கு மேலே ஒரு லிங்கம் அமைப்பது இங்கு இருக்கக்கூடிய சோழர்களோட வழக்கமாக இருந்திருக்கு. அப்படி 10 அடிக்கு மேலே உயரம் கொண்ட இந்த பிரம்மாண்ட லிங்கத்தின் கீழே தான் ராஜராஜ சோழனோட நினைவிடம் இருக்குது. பிரம்மாண்ட கட்டடத்தின் எச்சங்களாக இன்னும் இங்கே சில கல் தூண்களும் பூமிக்கு கீழே சில செங்கல் சுவர்களும் காணப்படுது. அரசர்களோட மாளிகை அப்படிங்கிறது செங்கல் சுவரால் மட்டுமே அந்த காலத்தில் கட்டப்பட்டு வந்திருக்கு. பிரம்மாண்டமான அந்த பள்ளிப்படையின் அடையாளமாக சில கல் தூண்களும் பூமிக்கு கீழே சில செங்கல் கட்டுமானங்கள் மட்டுமே இன்று காணப்படுது. தெற்காசியாவை தன் கொடைக்குள் வைத்து ஆட்சி செய்த மன்னன் இங்கே ஒரு தகர கொட்டையின் கீழே அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்கார். நன்றி, வணக்கம் நண்பர்களே.